தாவேகா தலைவர் விஜயோட மாநாட்டை போலவே சீமான் அவர்கள் எடுத்துட்டு வராரா அப்படிங்கிற போன்ற சந்தேகம் தான் இந்த இடத்துல கொண்டு வருது. எப்பவுமே சீமான் தன்னுடைய மாநாட்டையோ அல்லது தன்னுடைய பொதுக்கூட்டத்தையோ அறிவிக்கும் போது என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி பிரஸ் மீட்ல எல்லாரும் வந்துருங்க, இங்க நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு சிரிச்சுட்டே போயிடுவாரு. ஆனா இந்த தடவை தனியாவே வீடியோ போட்டு நீங்க கண்டிப்பா எல்லாரும் வரணும் அப்படிங்கிற மாதிரி பல மாண்டேஜ் ஷாட்ஸ், அதாவது பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் மாபெரும் பொதுக்கூட்டம் நாள் சனிக்கிழமை மாலை சரியாக 5 மணிக்கு காஞ்சிபுரம் மாநகர பேருந்து நிலையம் எதிரில் நடக்கவிருக்கிறது. என் அன்பு சொந்தங்கள் அனைவரும் வருக. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். இந்த வீடியோல பார்க்கும் போதே நல்லாவே தெரிஞ்சிருக்கும், விஜய் அவர்களுக்கு எதிரா, அதாவது உனக்கு மட்டும் ரசிகர்கள் இல்ல, ஏன் பின்னாடியும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இத்தனை லட்சக்கணக்கான தொண்டர்கள் வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா கண்டிப்பா விஜய் அவர்களை தாக்கி பேசுவாங்க. ஏன்னா சமீபத்துல விஜய் அவர்களுடைய மாநாட்டுல சீமான பத்தி பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா விஜய் மேல வச்ச கருத்து விமர்சனங்கள் அந்த மாதிரி. விஜய் அவர்கள் சொல்லாம என்ன சொன்னாருன்னா, நான் காட்டுல இருக்கிற உயிருள்ள விலங்குகளை தான் வேட்டையாடுவேன், கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொன்னதை சீமான் அவர்கள் ரொம்ப பர்சனலாவும் கொஞ்சம் கடுப்பாவும் எடுத்துட்டாங்க. ஆல்ரெடி பகலவன் படம் எடுக்க போறேன்னு சொல்லி சீமானுக்கும் விஜய்க்கு பிரச்சனை ஆயிதான் அந்த படத்திலேயே நடிக்காம போயிடுச்சு. இப்ப அடுத்தடுத்து இப்படியே அட்டாக் பண்ணிட்டே இருந்தா சீமான் அவர்கள் கண்டிப்பா தன்னுடைய பொதுக்கூட்டத்துல எல்லா மக்களையும் கூட்டிட்டு வந்துட்டு அட்லீஸ்ட் விஜய் அவர்களை பத்தி கண்டிப்பா தாக்கி பேசுவாங்க. அது மறைமுக தாக்குதலா இருக்காது, நேர்முக தாக்குதலா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்கள் வந்தா கண்டிப்பா மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படும். அதாவது ஓட்ல வித்தியாசங்கள் இருக்கும், ஆனா ஆட்சி அமைக்க போறது நாங்க தான்ப்பா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இவர் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரா இல்ல தன்னோட கட்சியை பெருமையா பேசுறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியவே வரல. 2026ல விஜய் அவங்க தாக்கத்தை ஏற்படுத்துவாங்களான்னு கேட்டீங்கன்னா ஏற்படுத்துவாங்க, எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை புதியவர்களுக்கு எப்பொழுதுமே வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடம். மாற்றம் வேண்டும் என்று 10% வாக்காளர்கள் எப்பொழுதுமே மாற்றத்திற்காக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் இங்கே இருக்கிறாங்க. மாற்றத்தை யார் பேசினாலும் கூட வாக்காளர்கள் மரியாதை கொடுப்பாங்க. ஸோ அந்த பாயிண்டில் வந்துங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் டிபேட் இல்லைங்கன்னா, நான் சொல்வது யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க, தாக்கத்தை ஏற்படுத்துவது வேறு, ஆட்சி அமைக்க போவது வேறு, இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. விஜய் அவர்களை பொறுத்தவரை ஏற்கனவே நான் சொன்னதான், பெரிய நடிகராக இருக்கிறாங்க, பெரிய ஒரு மாஸ் ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு நடிகர். அதே நேரத்தில் உச்சத்திலிருந்து விட்டு நான் இதுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி வந்திருக்கிறாங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. தாக்கம் ஏற்படுத்துவாங்களா? கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க. என்னுடைய நம்பிக்கை தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்பது என்னுடைய தொடர் நம்பிக்கை. தொடர்ந்து அதை பிரதிபலித்துக் கொண்டு வருகின்றேன். இப்போ டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் விலகி இருக்காங்க கூட்டணியில இருந்து அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு தெரிஞ்ச உடனே நீங்க எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்க, கண்டிப்பா விஜயோட தான் கூட்டணியில இருக்க போறாங்கன்னு. ஒருவேளை விஜய் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்களும் 3 பேரும் கூட்டணி சேர்ந்துட்டா நீங்க ஆதரிப்பீங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி சீமான் அவர்களும் விஜய் பக்கம் இழுக்கிற மாதிரியே அந்த கூட்டங்களை இழுக்க முடியுமா அப்படிங்கறதை சொல்லுங்க.